இப்போ நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்காங்க இது ஃபுட்டு ஹேபிட்ஸ் இது பண்ணுறதுக்காகவே. ஸோ நீங்கள் ஜிம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஜிம் ட்ரெயினர் வந்து அது அட்வைஸ் கொடுப்பாங்களா இல்லை நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லை, காமனான வந்துட்டு ஒரு ட்ரெயினர் இருந்தாங்கன்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்ன சாப்பிடணுமோ அதை வந்துட்டு ட்ரெயினர்ஸ் கொடுப்பாங்கங்க. ப்ராப்பராக உங்கள் பாடிக்கு தேவையான கேலரிஸ் வந்துட்டு எவ்வளோ வேணும், உங்களோட கேலரிஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு உங்கள் பிளட் டெஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நியூட்ரிஷன் தாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிம் தான் நம்ம மைண்டுக்கு வரும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டான்ஸ் கற்றுக்குறாங்க, இப்போ ஜூம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன சார்? ஜிம்மில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன? இல்லை, சில பேர்த்துக்கு சில இன்ட்ரெஸ்டஸ் இருக்குங்க மேடம். இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன், அதையும் தாண்டி பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஜூம்பாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போது ஒரு ஜூம்பாங்கிறது வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து வந்துட்டு எபோவ் 60 வரைக்கும் இருக்கிறவங்க கூட வந்துட்டு அந்த ஜூம்பா கற்றுக்குறாங்க. அந்த ஜூம்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கேலரிஸ், நம்ம எனர்ஜி லெவல் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட மெட்டபாலிசம் எந்த லெவலுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தாண்டி தான். அதில் வந்துட்டு உடம்பு சின்னதாக வெயிட் லாஸாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க தாண்டி அவங்களோட மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு பூஸ்டாக இருக்குது, அவங்களோட டெஸ்டோஸ்டெரோனோ லேடிஸோட ஈஸ்ட்ரோஜெரோன் லெவலும் வந்துட்டு அவங்களோட ஹார்மோன் வந்துட்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஜூம்பா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.